மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே விரைமாண்பை இன்றே பெறவே இறைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இந்த திருப்பலியினூடாக நாங்கள் மன்றாடுவோம். முக்கியமாக பலதரப்பட்ட விடயங்களிலே தங்களுக்கு வாழ்விலே ஒன்றுமே முடியாது, ஒன்றுமே சரிவராது என்று நினைக்கும் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் மன்றாடும். அவர்கள் பல நாள்கள் தங்களுடைய வாழ்வில் முயற்சி செய்தும் ஒன்றுமே அவர்கள் வாழ்விலே கைகூடாமல் இருப்பவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். அவர்களுக்கு வாழ்விலே அவர்கள் செய்யும் ஒவ்வொன்றையும் கைகூட தங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரை பார்த்து திருப்பலியில் மன்றாடும். அவர்களுக்கு தேவையான எதிர்பார்ப்போடு வாழ, எதிர்பார்ப்பு என்பது அவர்கள் வாழ்வில் இருக்க இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடுவோம். முக்கியமாக யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடுவோம். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றால் அவர்களுக்காகவும் இத்திருப்பலியின் ஊடாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்று தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்ளுகின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையும் எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 2 தொடக்கம் 5, 24 தொடக்கம் 28 வரை. யோயாக்கீன் அரசன் நாடு கடத்தப்பட்ட 5ஆம் ஆண்டு கல்தேர் நாட்டின் கேபார் ஆற்றோரம் பூசி என்ற குருவின் மகன் எசேக்கியேலுக்கு ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது. அங்கே ஆண்டவரின் கைவன்மை அவர் மேல் இருந்தது. நான் உற்று பார்க்கையில் வடக்கிலிருந்து புயற்காற்று விரைந்து வந்தது. மின்னலடிக்கும் பெருமேகத்தையும்
அதனை சுற்றி சுடர்வீசும் தீப்பிழம்பையும் அத்தீப்பிழம்பினுள் மின்னும் வெண்கலம் போன்ற ஒன்றையும் கண்டேன். அதன் நடுவினின்று 4 உயிரினங்களின் வடிவம் தோன்றியது. அவற்றின் தோற்றம் மனித சாயலுக்கு ஒப்பாயிருந்தது. அவை செல்லும்போது அவற்றின் இறக்கைகள் எழுப்பிய ஒலியை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போன்றும் எல்லாம் வல்லவரின் குரலொலி போன்றும் இருந்தது. அவை இயங்கும்போது ஏற்படும் இரைச்சலின் ஒலி ஒரு போர்ப்படையின் இரைச்சலை ஒத்த ஆரவாரமாக இருந்தது. அவை நின்றபோது தங்கள் இறக்கைகளை இறக்கிக் கொண்டன. அவை தங்கள் இறக்கைகளை இறக்கி நின்றபோது அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீதிருந்து குரல் ஒன்று கேட்டது. அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீது நீல மணிக்கள் தோற்றமுடைய ஓர் அரியணை போன்ற ஒன்று இருந்தது. அந்த அரியணை மேல் மனித சாயலுக்கு ஒப்பான ஓர் உருவமும் தெரிந்தது. அவரது இடைக்கு மேற்புறம் சுற்றிலும் பளபளக்கும் வெண்கலம் போன்றும் நெருப்பு சூழ்ந்திருப்பது போன்றும் இருக்க நான் கண்டேன். அவரது இடைக்கு கீழ்ப்புறம் நெருப்பு போன்றும் சுற்றிலும் ஒளிமயமாயும் இருக்க கண்டேன். சூழ்ந்திருந்த ஒளியும் கார்கால மேகத்தினிடையே காணப்படும் வானவில் போன்று தோன்றியது. இது ஆண்டவரது மாட்சிமிகு சாயலின் காட்சி. இதை நான் பார்த்ததும் முகம் குப்புற விழுந்தேன். அப்போது ஒருவர் பேசும் குரல் கேட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக: வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளையோரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வுறச் செய்தார். அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கி அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ராயேல் மக்களும் அவரை போற்றுவார்கள். வானமும் வையமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 17 திருவசனங்கள் 22 தொடங்கி 27 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நகூமுக்கு வந்தபோது கோவில் வரியாக 2 திராக்கமா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து, உங்கள் போதகர் 2 திராக்கமா வரியை செலுத்தவில்லையா என்று கேட்டனர். அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார். பின்பு வீட்டுக்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகின்றது? இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள்? தங்களுடைய மக்களிடமிருந்தா மற்றவர்களிடமிருந்தா என்று கேட்டார். மற்றவர்களிடமிருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார். இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவரல்ல. ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கும் கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு. முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தோர் நாணயத்தை காண்பாய். அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு பல வழிகளில் எங்களுடைய வாழ்வுக்குள் கதைக்கின்றார். பல வழிகளில் எங்களை வழி நடத்துகின்றார். அவருடைய இந்த 3 வருட பகிரங்க பணியில் பல விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். அதில் ஒன்றுதான், நாங்கள் எங்களுடைய வாழ்வில் அரசோடு வாழும்போது, அரசாட்சிகளோடு வாழும்போது ஒரு குடிமகன் என்ன மாதிரி இருக்க வேண்டும் என்பதையும் எடுத்து காட்டுகின்றார். அதாவது அரசுக்கு நாங்கள் எங்களுடைய சேவையை நாங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் அரசு ஒன்று நடப்பதென்றால் அந்த குடிமக்கள் அந்த அரசை பாதிக்காத வண்ணம் வாழ வேண்டும். அதாவது நாங்கள் அந்த அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை நாங்கள் கட்டியாக வேண்டும். அப்படிதான் அந்த அரசு நல்ல முறையில் போக வேண்டும். மற்றது எல்லாவற்றையும் நாங்கள் செய்து கொண்டு போகலாம் இந்த வரி கட்டுவதன் மூலம் மட்டும்தான். எனவே இதை இயேசு இங்கே எடுத்து காட்டுகின்றார். தானும் அதற்கு பக்கச்சார்பாக கதைக்காமல் அதற்காக அவர் என்ன செய்கிறார்? அந்த வரியை செலுத்துகின்றார். முக்கியமாக எங்களுக்கு சொல்லித்தருவது, நாங்களும் சரியான குடிமக்களாக இருக்க வேண்டும். ஒரு நாட்டிற்கு சேர்ந்தவர்கள் என்றால் அங்கிருக்கும் அந்த வரியை நாங்கள் கட்டுவது மிக முக்கியம். ஏனென்றால் இல்லாவிட்டால் ஒரு நாடு ஸ்தம்பிதம் அடைந்துவிடும், நின்றுவிடும். அந்த நாடு மக்களுடைய வரியினால் தான், வரி பணத்தினால் தான் அந்த நாடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்டை இல்லாவிட்டால் அந்த நாடு ஒரடியாகவே ஸ்தம்பிதம் அடைஞ்சு அந்த நாட்டில் இருக்கும் அரசும் அப்படியே நின்றுவிடும். எனவே தான் நாங்கள் அதற்கு செலுத்தும் வரியானது அந்த நாட்டை வழிநடத்த மிக முக்கியப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் பார்த்தால் இயேசு அதை மறுக்கவில்லை, மறைக்கவில்லை. அதற்காக அவர் எங்களிடமும் அதை சொல்லி நிற்கின்றார். நாங்கள் பார்த்தால் இந்த வரியை செலுத்த வேண்டும் யாருக்கென்று முதலாவது நாங்கள் பார்த்தால் இது யாருடைய நாணயம் என்று இன்னும் ஒரு இடத்துல கேட்கிறார். இது சீசருடைய நாணயம். சீசருக்கும் கடவுளுக்கும் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். எனவே அவர் ஒரு நாளும் மறைக்கவில்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் அதை ஊக்கப்படுத்துகின்றார், உற்சாகப்படுத்துகின்றார் எங்கள் வாழ்வில். அதோடு சேர்ந்து இன்றைய நாளில் இயேசு 2ஆம் முறையாக தனது சாவை எடுத்து காட்டுகின்றார். நான் கொலை செய்யப்படுவேன், நான் மானிட மகனிடம் கையளிக்கப்பட்டு அங்கே துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு அவரை கொலை செய்வார்கள் என்று சொல்லுகின்றார். 3ஆம் நாள் அத்தோடு உயிர் பெற்றெழுவார் என்றும் சொல்லப்படுகின்றது. எனவே எங்களுடைய வாழ்வில் அவர் எங்களுக்கு சொல்லி நிற்பது, நாங்கள் எங்களுடைய வாழ்வில் அவர் எங்களுக்காக இறக்கப் போகிறார், எங்களுடைய வாழ்வுக்காக தனது வாழ்வை கொடுக்க போகிறார் என்பதை எங்களுக்கு அறிவித்துத்தான் அவர் தனது வாழ்வையை கொடுக்க போகிறார். இயேசுக்கு எல்லாம்
தெரிந்தவராய் அறிந்தவராய்த்தான் அவர் அனைத்தையும் செய்கின்றார் அன்பார்ந்தவர்களே. அவர் தெரியாமல் ஒன்றும் செய்யவில்லை. அவருடைய பணியை அவர் நல்லா அறிந்திருந்தார். அவருடைய வாழ்வு எந்த நேரம் இந்த உலகத்திலிருந்து போகுது என்பதை முழுமையாக அறிந்த இயேசு அவர் சீடர்களுக்கு சொல்லுகிறார், நான் இந்த நேரம் இறப்பேன், இந்த யூதர்கள் என்னை சிலுவையில் அறைந்து கொள்வார்கள், அங்கே ரோமியர்கள் இழுத்து செல்வார்கள், எல்லாம் அறிந்தவராய் அந்த அனைத்தையும் தனது மனதுக்குள்ளே பூட்டி கொண்டு வச்சு கொண்டு தான் அவர் சொல்லுகின்றார், நான் இறப்பேன், ஆனால் 3ஆம் நாள் உங்களுக்காக உயிரோடு எழுப்பப்படுவேன். எனவே அந்த நம்பிக்கையோடு எங்களுக்கு தாரார், எங்களுடைய வாழ்வுக்கு தருகின்ற இயேசுவை நாங்கள் இன்று பார்க்கலாம். எனவே 2 முக்கியமான விடயங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற, அவருடைய இறப்பை ஞாபகப்படுத்துகின்ற, அதோடு நாங்கள் வரி செலுத்துவது ஒரு முக்கியமான விடயம் என்பதையும் எங்களுக்கு எடுத்துக்காட்ட. எனவே இந்த விடயங்களை நாங்களும் எங்களுடைய வாழ்வை முக்கியப்படுத்தியவர்களாக, ஆண்டவருக்காக வாழும் மக்களாக நாங்கள் ஆண்டவரை பின்பற்றி வாழும் மக்களாக வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே நாங்கள் பக்தியோடு மன்றாடுவோம். இறைவாக்கு உரைக்க திருப்பணியாளர்களை தேர்ந்தெடுத்த இறைவா, உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு அவையின் பணியாளர்கள் உமது மாட்சியின் புகழை பரப்புவதற்கு தாங்கள் ஏற்றுள்ள துறவற வாழ்வின் அர்ப்பண வேரை ஆழமாக்கி நலிவுற்ற மக்களை நலமாக்கும் வண்ணம் உழைத்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் ஊற்றான இறைவா, எம் குடும்பங்களில் உள்ள அனைவரும் உம்மை தேடி கண்டடையவும் உமது திருவுளத்தை உணர்ந்து நிறைவாழ்வில் பயணிக்க தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணப்படுத்தும் நல்லாயனே, உடல்நல குறைவினால் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெறும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அன்பு, நீதி, நேர்மை, சமத்துவம், உண்மை, சகோதரத்துவம் போன்ற நல் மதிப்பீடுகளை தங்கள் வாழ்வாக்கி நாட்டை ஆளும் நல் ஞானத்தை அவர்களுக்கு வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவலுக்காக நாங்கள் மன்றாடுவோம். பரம்பொருளே இறைவா, இந்நேரம் உம்மிடம் வருகின்றோம். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக அதோடு சேர்ந்து நாங்கள் வாழும் இந்த சமுதாயத்திலே பல பேர் பலதரப்பட்ட காயங்களோடு வாழும் ஒவ்வொருவரும் எதை எடுத்தாலும் அவர்கள் வாழ்வில் ஒன்றுமே நடக்காது என்று எண்ணங்களோடு வாழும் ஒவ்வொருவருக்காக உம்மிடம் வருகின்றோம். ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான அந்த எதிர்பார்ப்பை அவர்கள் தொடங்கும் ஒவ்வொன்றிலும் நீர் இருந்து அவர்களுக்கு கை கொடுத்து அவர்கள் எதிர்பார்ப்பை கூட்டியறலும். பலதரப்பட்ட வேதனைகள் கஷ்டங்களோடு இருப்போம் ஒவ்வொருவரையும் நீரை தாங்கியறலும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகளை உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதனாகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றினுள்ள ஆற்றல்களும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் தீல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தார். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நீ எனக்கு வளங்கள் சேர்க்கும் அரும
நீ எனக்கு வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து, உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து, எனில் நிறைவை வளர்க்கும் அருளமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உனில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உனில் இணைந்து. ஏழிசை நாதனே எழுவாய். நான் அளிக்கும் உணவு வழிமனவினர் வாழ்வதற்காக எனது சதை என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறியும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை உம்மோடு ஒன்றிணைக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். கனிவான அருளாலே அணைப்பாய், இனிதான பொருளாகி வா. அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். பாவங்கள் நிழலில் பாவி உயிர் தேடி உன் பாதம் நான் சரணம். பாவங்கள் நிழலில் பாவி உயிர் தேடி உன் பாதம் நான் சரணம். காலங்கள் மாறும் கவலைகள் தீரும், காலங்கள் மாறும் கவலைகள் தீரும். அருளே நீ வடிவான தாயே, அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எதிசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.